இன்னைக்கு இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, எப்போதும் நீயே தேடுற உறவு உன்னை மதிக்கிற உறவா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. சொல்ல போனா நம்மள பல பேர் இப்படித்தான் இருக்கும். ஒரு நண்பருக்கோ இல்ல நம்ம மேல அன்பா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கோ நாமளே திரும்ப திரும்ப கால் பண்ணுவோம். அவங்க எப்போது நேரம் கிடைச்சா பேசுவாங்க. ஆனா நாம அவங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருப்போம். நீங்களும் இந்த மாதிரி ஏமாற்றத்தை சந்திச்சு இருப்பீங்க இல்லையா? கவலைப்படாதீங்க. பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை புடிச்சுக்கோங்க. அதாவது எந்த உறவு உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மட்டும் வச்சுக்கோங்கன்னு தேவன் சொல்றாரு. நீங்களே கால் பண்றீங்க, நீங்களே மெசேஜ் அனுப்புறீங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே அக்கறையா கேக்குறீங்க. ஆனா நீங்க ஒரு நாள் அமைதியா இருந்தா அவங்க உங்களை தேடுவாங்களா? அந்த பதில் உங்க மனசுக்கே தெரியும். சில நேரத்துல நாம ஒரு உறவை காப்பாத்துறது இல்ல, அது போயிடக்கூடாதுன்னு பயந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்புன்றது கெஞ்சி வாங்குறது இல்ல, அது 2 மனசும் சந்தோஷமா கொடுக்கறது. அதனாலதான் தேவன் இன்னைக்கு உங்களை நினைவூட்டுறாரு. உங்களை மதிக்காத இடத்துல உங்க மனசை நீங்க சிறை வைக்காதீங்க. நீங்க யாரோ ஒருத்தரால ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. தேவன் ஏற்கனவே உங்களை ரொம்ப அன்போட ஏத்துக்கிட்டாரு. அதனால மனுஷங்க தேடுற அன்புக்காக ஓடுறதை விட தேவனோட மாறாத அன்புல நிம்மதியா வாழ கத்துக்கோங்க. ஏன்னா உங்களை உண்மையா மதிக்கிறவங்க உங்களை கண்டிப்பா தேடுவாங்க. உங்களை பயன்படுத்துறவங்க மட்டும்தான் நீங்க தேடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அன்புள்ள இயேசப்பா மனிதர்களின் அங்கீகாரத்தை தேடி ஓடாமல் உம்முடைய அன்பில் நிறைவடைய என்னை நடத்தும். என் மனதை காயப்படுத்தும் உறவுகளில் இருந்து ஞானத்தோடு விலகவும் உண்மையான அன்பை அறிந்து கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்கள் மனசோட பேசுனதுன்னு நீங்கள் நினைத்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற பதிலா இருக்கலாம். அதனால அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு உடைந்த மனசுக்கு தேவன் அனுப்புற ஆறுதலா மாறலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.